Welcome friends, welcome to my channel My First View. இன்னைக்கு நம்ம garlic சட்னி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க 100 கிராம் பூண்டு தோல் உரிச்சு வெச்சிருக்கோம். வரமிளகாய் 10, ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 கிராம் புளி, தேவையான அளவு உப்பு, தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு. இது நம்ம நல்லெண்ணெயில தான் தாளிக்கணும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலி வச்சு ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கோம். இப்போது வெங்காயம், இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இப்போது பூண்டு, கூடவே புளி, வரமிளகாய், உப்பு. பூண்டு நல்லா வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த garlic சட்னி இட்லி தோசை கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதே போல் ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அடுப்பை அணைச்சிடலாம். இதை ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம். இப்போ இது தாளிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். இதில் கடுகு, உளுத்தம் பருப்பு சேர்த்திருக்கோம். நம்ம அரைச்சிக்கிட்ட பூண்டு சட்னி இதில் சேர்த்து எடுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணால் போதும். garlic சட்னி தயாராகிடுச்சுங்க. ஒரு வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த டேஸ்டியான garlic சட்னி தோசையோட, அடை தோசை எல்லாத்தோடையும் ஆப்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த garlic சட்னி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.